to be deceived, both are false events. Our next performance will not only entertain but also make you think. Now get ready to watch the skit of atrocities by our friends. ஹோம்வொர்க்லாம் முடிச்சிட்டியா? நானா ஹோம்வொர்க்கா? நான்லாம் ஹோம்வொர்க் பண்ணேன்னா மனப்பாறைக்கு வெள்ளமே வந்துருப்பேடா. அப்புறம் டீச்சர்ஸ் எல்லாம் ரொம்ப ஹாப்பி ஆயிடுவாங்களே. எங்க நான் செல்லு பார்க்கறதுக்கே நேரம் சரியாயிருது. நீ பச்சியா? நானா? உன் கூட இருக்கணும் மச்சி. எல்லாம் ஒண்ணு மாதிரி தான். நண்பன்டா, உருப்டுவன்டா. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நீங்க படுத்துற இன்சினால தாங்க முடியலையே. நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். என்னடா உருட்டு பாலா உடஞ்சு போய் வந்துட்டு இருக்கிறான்? என்னடா ஆச்சு மாமே? உன் தொப்பையை கழட்டி அவன்கிட்ட கொடுத்துட்டியா? அதை ஏன்டா கேக்குற? அது ஒரு பெரிய கதைடா. சேலாம்ல பெரிய கதை சுருக்கி சொல்ல. டேய் மாப்ள, போன வாரம் ஃபுல்லா ரிவிஷன் டெஸ்ட்னு ஒண்ண வச்சு என்னைய பொங்கலையும் திங்க விடாம கரும்பையும் கடிக்க விடாம என்னைய கொன்னுட்டாங்கடா. என்னமா உருட்டுறான் பாரு. அதனாலதான் அவன் பேரு உருட்டு பாலா. டேய் நம்புங்கடா, உண்மைடா இது. சேலாம்ல அலுவால இருக்க வழி சொல்றேன். காரில பாலா ஒரு வடக்கோழிய பிடிக்கிறான், உரிக்கிறான், சாப்பிடுறோம். அப்பாடா, அந்த கிளவிட்ட இருந்து ஒரு வெடக்கோழியை சுட்டுட்டு வந்துட்டோம். இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஒரு பிடிச்சிட வேண்டியதான். இந்தா கோழி, நீனும் போய் சாப்பிடு. எனக்கு டயர்டா இருக்கு, நானும் போய் ஒரு டீ போட்டு வந்துடுறேன். டேய் மாப்ள, அங்க போய் நல்ல வடக்கோழி. டேய் மாப்ள, இதாண்டா நல்ல சான்ஸ். நீங்க போய் கோழியை அமுக்குங்க, நாங்க போய் பையோட வந்துடுறோம். டேய் பறையங்கா தலையா, கோழியை பிடிக்கிறேன்னு கோழி மேல விழுந்துறாதா, கோழி செத்துற போது. டேய் பாத்துக்கடா, கோழி ஓட அதனால ஓட முடியல. அம்மா அப்பா வயிறு அடிபட்டுச்சே. டேய் சட்டி தலையா, உன்னதமான கதையாகாதடா. கோழியை நானே பிடிச்சிட்டேன். டேய் வாங்கடா, கோழிக்கார வர ஓடிடலாம். ஓடுறா. டேய் ஓடுறா. டேய் தடியா நின்றா. சட்டி தலையா, இப்படி சாச்சிட்டியேடா. கால் எலும்பு வர உடஞ்சிருச்சான்னு என்னன்னு தெரியலையே. ஆத்தா மாரியாத்தா, என் கோழி எடுத்தவங்க காலு கல்லுண்டு போக, கை 2 உடஞ்சு போக, காது 2 செவுடா போக, கண்ணு 2 குருடா போக, கடைசியில வயிறு வெடிச்சு சாவ. ஆத்தா மகமாயி, பாத்துக்கோ. என்னடா இப்படி சாப்பிடுறா? டேய் பறையங்காதலையா, நம்மலாம் எத்தனை சாபத்தை கேட்டிருக்கிறோம். இந்த மாதிரி நேரத்துல வீரர்கள் சொல்ற வார்த்தை பார்த்துக்கலாம். கொல்லிமலையிலிருந்து கொல்லிவாய் சித்தர் வந்துள்ளார். அவரிடம் வந்து அருளாசி பெற்று செல்லுங்கள். அனைத்து செல்வங்களும் என்னையே வந்து சேர, அடுத்த அம்பானியாக, அடுத்த ட்ரம்பாக, மற்ற அனைவரும் நாசமா போக. உங்கள் வாக்கு பலிக்கட்டும். குருவே வாழ்க. அப்பா, எப்படியாச்சும் கஷ்டப்படாம படிச்சு இந்த சாமியாரை பார்த்து டாக்டர் ஆயிரணும். நான் எந்த வேலையும் பார்க்காம ஒரு கோடீஸ்வரன் ஆகணும். எனக்கு கீழே 4 பேர் வேலை பார்க்கணும். என் அம்மாவுக்கு வீட்டுக்காரிக்கும் நடக்கிற பிரச்சனை எங்கேயுமே போய் தீரலை. இந்த சாமியார் தான் தீர்த்து வைக்கணும். அப்பா, தலைக்கு மேல பிரச்சனை. இந்த தலை எவ்வளோ பிரச்சனையை தான் தாங்குமோ. ஆமா, நீங்களும் என்ன சேமா குருவை பார்க்க வந்திருக்கீங்க? ஓ அப்படியா? ஓ இப்படியா? ஓ இவ்வளோதானா? உங்க பிரச்சனையோட என் பிரச்சனை பெரிய பிரச்சனை. அதனால நான் போய் முதல்ல குருவை பார்த்துட்டு வந்துடுறேன். குருவே, இந்த மூக்கு இந்த பிரச்சனை, இந்த சோடாப்பட்டிக்கு அந்த பிரச்சனை, அந்த பொட்டு வச்சனுக்கு அந்த பிரச்சனை. பார்த்துக்கோங்க, கலெக்ஷனை அள்ளிருங்க. சிசியா, அந்த பசங்களை அமுச்சுடு. மூக்கு வீங்கின பக்தா, உள்ளே செல். வணக்கம் குருவே. வா மகனே, நீ எதற்காக வந்திருக்கிறாய் என்பதை நான் அறிவேன். எப்படி குருவே, எப்படி? உன் முகத்தை பார்த்தாலே அந்த ஒளிவட்டம் தெரிகிறது. உங்கள் ஆசிரியர் குருவே. போலி டாக்டர் ஆகுக. அப்படியே ஆகட்டும் குருவே. காணிக்கையை செலுத்திவிட்டு செல் மகனே. நம்ம தான் ஒரு டாக்டர் ஆயிரோமே, ஒரு 1 லட்சம் கொடுத்துட்டு போலாம். கண்ணாடி பக்தா, உள்ளே செல். வா குழந்தாய், உனது பேராசையை நான் அறிவேன்.
எனது ஆசை உங்களுக்கு எப்படி குருவே? உன் கண்களை பார்த்தாலே கோடீஸ்வர கலை தெரிகிறது. விரைவிலேயே நீ கோடீஸ்வரன் ஆகி விடுவாய். உங்கள் ஆசிரியர் குருவே? பிச்சைக்காரனாகுக, பிச்சைக்காரனாகுக. அப்படியே ஆகட்டும் குருவே. உன் மனம் போல் காணிக்கையை செலுத்திவிட்டு செல்மகனே. இப்போதைக்கு கையில் இருக்கிற அந்த 5 ரூபாயை கொடுப்போம். கோடீஸ்வரனாலும் ஒரு ஆசிரமத்தையே கட்டி கொடுத்துருவோம். பொட்டு பக்தா உள்ளே செல். வா மகனே. உனது பிரச்சனையை நான் அறிவேன். ஆனால் ஆனால் ஆனா என்ன குருவே? அப்படின்னா என் பிரச்சனைக்கு தீர்வே இல்லையா? தீர்வு என்னிடம் இல்லை. ஆனால் வழி ஒன்று சொல்கிறேன் கேள். நீயும் என்னை போல் சாமியாராகிவிடு. ஆனால் இங்கு வந்து விடாதே, வேறு தேசம் சென்று விடு. நன்றி குருவே. சிசியா, கலெக்ஷன் எடுங்கடா, அடுத்த இடத்துக்கு போவோம். என்னது சிசியாவா? நீ நடிச்சதெல்லாம் போது எந்திரா. கலெக்ஷனை தூக்க முடியல, எல்லாம் சேர்ந்து தூக்கலாம். தம்பி அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். அடுத்த ஊர்ல நான் தான் சாமி. என்ன புரிஞ்சுதா? அது அடுத்த ஊர்ல பாத்துக்கலாம். யாரும் வராமட்டே கலெக்ஷனை தூக்கிட்டு போலாம். காசு பணம் தொட்டு மணி மணி, காசு பணம் தொட்டு மணி மணி. என்ன ஒரே சத்தமா இருக்கு? யூ கம்பவுண்டர், யூ கம்பவுண்டர். சார் வந்துட்டேன். அம்மா அப்பா, என்னையா இப்படி வந்து விழுகிற? கண்ணை என்ன புடநிலையா வச்சுக்கிட்டு இருக்க? தெரியல டாக்டர். கண்ணாடி போட்டு கூட வாயா, இன்னும் உனக்கு கண்ணு தெரியல? சரி, வெளியில என்ன ஒரே சத்தமா இருக்கு? பேஷண்ட் டாக்டர். பேஷண்டா? போய் வர சொல்லு. டோக்கன் நம்பர் 1 ராகப்பாட்டி. చీ చీ చీరను నీచి చీ చీ చీరను నీ చీర చీర చీ. உனக்கு என்னப்பா பிரச்சனை? வாய திறந்தாலே ராகமா வருது டாக்டர். உன் ராகத்தை கேட்டா என் காதுல ரத்தம் தான்ப்பா வருது. அதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்க டாக்டர். வலியா? யோ கம்பவுண்டர், சொல்லுங்க டாக்டர். அந்த தொண்டைமான் யூஸ் பண்ண கத்தி எடுத்துட்டு வா. இந்தாங்க டாக்டர், தொண்டைமான் யூஸ் பண்ண கத்தி. நல்லா பதமா இருக்கா? பதமா இருக்கு டாக்டர். உனக்கு எந்த இடத்துல இருந்து ராகம் வருது? வாயில டாக்டர். யோ கம்பவுண்டர், சொல்லுங்க டாக்டர். வாய கொஞ்சம் புடி, நாக்க கொஞ்சம் வெளியில நீட்டுப்பா. எப்பா ராகம் வரல, பீஸ் எடுத்து வச்சிரு போப்பா. என்ன டாக்டர் பொசுக்குன்னு நாக்கு விட்டுட்டீங்க? பயமா இருக்கு டாக்டர். பயமா இருக்கா? இனிமே பயங்கரமா இருக்கும். சரி, அடுத்த பேஷண்ட வர சொல்லு. டோக்கன் நம்பர் 2 இருமல் பார்ட்டி. டாக்டர், எனக்கு ஒரே இருமலா இருக்கு டாக்டர். நான் எப்படியாச்சும் 100 வயசுக்கு மேல வாழணும் டாக்டர். எனக்கு அடுத்த மாசம் கல்யாணம் வேற இருக்கு டாக்டர். என்னால எந்த பொண்ணுங்கள்ட்டையும் பேச முடியல டாக்டர். எனக்கு எப்படியாச்சும் வழி சொல்லுங்க டாக்டர். வழிதானப்பா. கம்பவுண்டர், நம்மளோட வெப்பனை எடுத்துட்டு வா. இதான் டாக்டர் வெப்பன். அவன் வாயை கொஞ்சம் புடி. இப்போ வாயை துறப்பா. இந்த இதை குடி. என்ன இளவியாது? அது ஒன்றும் இல்லைப்பா, செக்கில் ஆடணும் சுத்தமான வேப்பெண்ணெய். ஒரு 2000 ஃபீஸ் எடுத்து வச்சிருப்போ. 2000-ஆ? இதுக்கு நான் எங்க ஊர்லயே பார்த்துருப்பேனடா. எல்லாம் என் நேரம். கம்பவுண்டர், அடுத்த பேஷண்ட வர சொல்லு. டோக்கன் நம்பர் 3. என்ன மாற்றம், நம்மளோட சூர்யா மாதிரி வராங்க. என்ன கதையை கொடுக்க போறாங்களோ? டாக்டர், என் தம்பி ஒழுங்கா சாப்பிடவே மாட்டேங்கிறான் டாக்டர். ரொம்ப ஒல்லியா இருக்கான் டாக்டர். என்னை மாதிரி கொஞ்சோண்டு குண்டாக்கிட்டா போதும் டாக்டர். கம்பவுண்டர், நம்ம மாட்டுக்கு வாங்கி வச்ச அந்த தவிடு புண்ணாக்கு எடுத்துட்டு வா. கொடுத்து வேலையை முடிச்சு விட்டுருவோம். இந்தாங்க டாக்டர், தவிடும் புண்ணாக்கம். எப்பா இந்தாயா, இத கலந்து குடு. உன் தம்பி பலம் மகிர்னு ஏறிடும். ஒரு 5000 ஃபீஸை எடுத்து வச்சுட்டு போயிரு. 5000-ஆ? என்ன டாக்டர் பொசுக்குன்னு மயக்கம் போட்டாங்க? சரி, ஐசியூல தூக்கி போடியா, பாத்துக்கலாம். உங்க பிளான் புரியுது டாக்டர், உங்க பிளான் புரியுது. சரி, நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். நான் போய் ஒரு டீ அடிச்சுட்டு வந்துடுறேன். நீ நம்ம ரூபன் டாக்டர் வர வச்சு பாத்துக்கோ. ஓகே டாக்டர். கம்பவுண்டர், அடுத்த பேஷண்ட வர சொல்லு. டோக்கன் நம்பர் 4 நாய்க்கடி. யோ யோ யோ, பாத்து புடியா, பாண்ட உருறாயா.
ரொம்ப வினோதமான மிருகமா இருப்பான் போலயா, பார்த்து உஷாரா இருந்துக்கணும். எங்கடா கடிச்சது? சூப்பா, உன் உடம்புல எங்கடா கடிச்சது? டாக்டர். கம்பவுண்டர், கோடாரி எடுத்துட்டு வா. கோடாலியா? கோடாலில தைலமா இருக்குமோ? இந்தாங்க டாக்டர் கோடாலி. அட படுபாவில கால கழிச்சு விட்டாயடா. உனக்கு என்னடா? டாக்டர், நீங்க பண்ண வேலையில என் கையை கடிச்சான் டாக்டர். காமி, இத வெட்டிட்டா போச்சு. நான் வேற ஏதாச்சும் நல்ல டாக்டரா பாத்துக்கிறேன். உங்க வைத்தியத்தை பத்தி எனக்கு தெரியும். ஊருக்கே தெரியும் எங்க வைத்தியம் அப்படின்னு. போடாடே போடா. இதான் நமக்கு நல்ல சான்ஸ். இருக்க அமௌண்ட் அடிக்கிறோம், நல்ல இடம் போய் செட்டில் ஆகிறோம். என்ன ரூபன் ரொம்ப பாவமா உட்கார்ந்துட்டு இருக்கிறான். ரூபன் என்னையாச்சு? அந்த கம்பவுண்டர் போய் நம்ம பணத்தெல்லாம் சுருட்டிட்டு போயிட்டான் டாக்டர். என்னையா சொல்ற? நம்ம ஊரை ஏமாத்தணும், நம்மள ஒருத்தன் ஏமாத்திட்டு போயிட்டானையா. முடி சார்ந்த மன்னரும் முடிவில் ஒரு பிடி சாம்பலாவார். அதனால மக்களே, யாரும் யாரையும் ஏமாத்தாதீங்க, யாருக்கிட்டையும் ஏமாந்துடாதீங்க.